கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரங்களின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபை ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வசனம் ஸ்தேவான் யூத சபையில் ஆற்றிய உரையின் ஒரு பகுதியாகும். இதில் யோசேப்பு சந்தித்த இன்னல்களும் அதில் தேவன் அவருக்கு அளித்த வெற்றியும் சுருக்கமாக விளக்கப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, யோசேப்பு தன் சகோதரர்களால் விற்கப்பட்டு எகிப்தில் அடிமையாகவும் சிறை கைதியாகவும் இருந்தபோது தேவன் அவரை கைவிடவில்லை. பொய் குற்றச்சாட்டுகள் மற்றும் சிறைவாசம் போன்ற கடினமான சூழ்நிலையிலிருந்து தேவன் யோசேப்பை விடுவித்தார். ஆமென். எகிப்தின் அரசரான பார்வோனுக்கு முன்னால் பேசுவதற்கும் கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதற்கும் தேவையான ஞானத்தை தேவன் யோசேப்புக்கு வழங்கினார். இதன் விளைவாக ஒரு அடிமையாக இருந்த யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதற்கும் பார்வோன் மற்றும் பார்வோனின் அரண்மனைக்கும் அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். எனக்கு பிரியமானவர்களே, மனிதர்கள் யோசேப்புக்கு தீங்கு நினைக்க முயன்றாலும் தேவன் அந்த சூழ்நிலைக்கு முற்றிலும் எதிர்மாறாக யோசேப்பை அனைத்து தேசங்களுக்கும் அதிகாரியாக உயர்த்தினார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து இறைவார்த்தையின் வழியில் நடந்த போது கர்த்தர் அவருக்கு பெரிய அதிகாரத்தை கொடுத்து கனப்படுத்தினார். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் தம்முடன் இருக்கும்படி நம்மை உயர்த்தும் போது தேவன் தம் மகிமைக்கென்று நம்மை மறுரூபப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஆமென். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.